கையில் வேதாமத்தை கொண்டு வந்திருப்பீர்கள் என்றால் 1 யோவானின் புத்தகத்திற்கு உடைய வேதாமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 யோவான் 4வது அதிகாரம். நாம் எல்லாரும் எழுந்திருந்து 1 யோவான் 4வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து நாம் முடிவு வரைக்கும் வாசிக்கப் போகிறோம். பிரியமானவர்களே, ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியா, தேவன் அன்பாகவே இருக்கிறான். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்ததினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிற எவனோ அவரில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறார். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாஇருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்படவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். ஆமென் என்று சொல்லுவோமா? நல்லா 2 கைகளை அவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, இந்த காலையில் உம்முடைய அன்பு எங்களுக்குள் ஊற்றப்படுவதாக, உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்புவீராக. நீர் அன்பாகவே இருக்கிறீர். அந்த தேவ சாயலில் எங்களை நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த காலையில உம்முடைய அன்பை எங்கள் உள்ளத்தில் ஊற்றுவீராக. ஒரு நிமிடம் நல்ல ஆண்டவரை பார்த்து கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Holy Spirit, we welcome you this morning. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க தான் எங்க உள்ளத்துல அன்பை தருகிறவர், இயேசுவின் அன்பை ஊற்றுகிறவர். எங்களுடைய உள்ளங்கள் தேவ அன்பினால நிரம்பி வழியத்தக்கதாக இந்த பரலோக அன்பை ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஊற்றுவீராக. இந்த காலையில் இந்த தேவ அன்பினால் நாங்கள் நிரப்பப்பட்டு உம்முடைய அன்பினால் நாங்கள் ஒருவர் அன்பு கூற, உம்மில் அன்பு கூற அந்த அன்பை எங்களுக்கு தருவீராக. இந்த ஆராதனை ஆசீர்வதி எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அமருவோம். இன்றைக்கு லவ் த சர்ச், சபையில் அன்பு கூறு என்கிற சத்தியத்தை நாம் தியானிக்க போகின்றோம். அன்பு கூற அன்பு கூறப்பட்டிருக்கிறேன். அன்பு கூறும்படியாக நான் அன்பு கூறப்பட்டிருக்கிறேன். நம்முடைய சபையினுடைய தரிசன வார்த்தைகளை கடந்த 2 வாரங்களாக தியானித்து வருகிறோம். சபையை கட்டு, சபையை ஆசீர்வதி, இன்றைக்கு சபையை நேசி என்கிற சத்தியத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த 3ம் சபைக்கான அடிப்படையான அஸ்திபார சத்தியங்களாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய நிருபங்களிலே அன்பை குறித்து அதிகமாய் பேசுகிறார். அப்போஸ்தலனாகிய யோவானை அன்பின் சீஷன் என்று சொல்லி அழைப்பார்.
காரணம் அவர் இயேசுவின் மார்பில் சாய்ந்து அவர் பேரில் அதிக அன்பு வைத்திருந்தார். ஆகவே தான் அவருக்கு அன்பின் சிஷ்யன் என்று பெயர். யோவான் அப்போஸ்தலன் அவருடைய வயதான காலத்தில் பத்மு தீவிலிருந்து எபேசு சபைக்கு பாஸ்டராக வந்தார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. எபேசு சபையின் பாஸ்டராக வயது முதிர்ந்த காலத்தில் அவரை ஒரு கட்டிலே வைத்து சுமந்து கொண்டு வருவார்களாம். அப்பொழுது அவர் சபையில் வந்து பிரசங்கம் பண்ண ஒரே வார்த்தை, பிள்ளைகளே ஒருவர் அன்பாயிருங்கள் அப்படின்னு பேசுவாராம். அடுத்த வாரம் வந்தாலும் அதே பிரசங்கம் தான், பிள்ளைகளே ஒருவர் அன்பாயிரு. எல்லாம் கேட்டாலும் பாஸ்டர் யோவான் வேற பிரசங்கமே உங்களுக்கு இல்லையா? ஒரு பிரசங்கம் தானா? இந்த ஒரு பிரசங்கத்தை அவங்க கை கொண்டா போதும், எல்லா பிரசங்கமும் நிறைவேறி விட்டதுன்னு சொன்னாராம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்திற்கு கை கொடுத்து சொல்லுங்க, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். தேவன் நீங்கள் அன்பாய் இருக்கும்படி விரும்புகிறார். கிறிஸ்துவ மார்க்கத்தின் அடிப்படை சித்தாந்தமே அன்பாக இருக்கிறது. ஆகவே தான் வேதாகமத்தில் எல்லாருக்கும் மிக பிரியமான தெரிந்த வசனம் யோவான் 3:16 எல்லாம் சொல்லலாமா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிகன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். ஆமென் சொல்லலாமா? இது தேவனுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது. பக்கத்திற்கு கை கொடுத்து தேவன் உங்கள் பேரில் மிகுந்த அன்பாக இருக்கிறார் சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்க மேல மிகுந்த அன்பா இருக்கார். மற்ற மதங்களுக்கும் கிறிஸ்தவ மதத்துக்குள்ள வித்தியாசம் அதுதான். மற்ற மதங்களில் சொல்லப்படுகிற தேவன் மேல கோபமா இருக்கிறார், தேவனை அடித்து விடுவார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவ மார்க்கத்தின் அடிப்படை சித்தாந்தமே God loves you. தேவன் உன் பேரில் அன்பா இருக்கிறார். தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்த அவர் சென்ற உச்ச கட்டம்தான் கல்வாரி சிலுவையில் தம்மையே நமக்காக பலியாய் தந்தார். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எவ்வளவு நேசின்னு சொல்லி கேட்டார். 2 கையும் விரித்து சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த ஆணிகள் பாய்ந்த கரத்தை காண்பித்து இவ்வளவாய் உன்னில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு முறை கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய பாசத்திற்காக உம்முடைய அன்பிற்காக நன்றி என்று சொல்லுங்க. ஆமா, அன்பு கூறப்பட முடியாத நம்மிடத்துல, அவருக்கு சத்துருக்களாக இருந்த நம்மிடத்துல இவ்வளவாய் அன்பு கூர்ந்தாரே, அதுதான் கல்வாரின் அன்பு. அந்த அன்பை அவர் வெளிப்படுத்தினபடினால் இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிறார், நீங்களும் அந்த அன்பின் வழியிலே நடப்பீர்களா? நான் அன்பா இருக்கிறது போல நீங்களும் அன்பாக இருப்பீர்களா? ஆண்டவராய் இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக தம்முடைய சீஷர்களோடு கடைசியாய் பேசினார். அவர் சொன்ன அந்த கடைசி வார்த்தை சீஷர்களுக்கு அதுதான். யோவான் 13:34-35 வாசிக்க கேட்போம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கின்றேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்திற்கு பார்த்து, நீங்கள் இயேசுவின் சீஷர் சொல்லுங்க. நீங்க யாருங்க? நீங்க சீஷர் என்பது எப்படி தெரியும் உலகத்துக்கு? சொல்லுங்களேன். ஒருத்தர் மேல ஒருத்தர் நீங்க வச்சிருக்கிற அன்பை பார்த்தோன்னே உலகம் என்ன சொல்லுமாமா? இவன் இயேசுவின் சீஷன், இவன் இயேசுவின் சீஷி. உலகத்துல வேற யாரும் எல்லாரிடத்துல அன்பு கூற மாட்டான். நீ என்னை நேசித்தால் நான் உன்னை நேசிப்பேன்பாங்க. ஆனால் கிறிஸ்துவ சித்தாந்தம் அப்படி இல்லை. எல்லாரிடத்திலும் இயேசுவின் அன்பை நான் காண்பிக்கின்றேன், தகுதியற்றவரிடத்திலும் அந்த அன்பை காண்பிக்கின்றேன். ஆண்டவர் சொன்ன புதிய கற்பனை, இதுவரைக்கும் இந்த கற்பனை இல்லை. But I give you a new commandment. இந்த புதிய கற்பனையில எல்லா கற்பனைகளும் அடங்கி இருக்குது. ஆண்டவர் 10 கற்பனையை இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தார். ஆனா புதிய ஏற்பாட்டில் அந்த ஒரு கற்பனை தான் கொடுத்தார்.
நான் உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள். இந்த கற்பனை நீங்கள் கை கொண்டுட்டீங்கன்னா எல்லா கற்பனைகள் கை கொண்டதற்கு அது சமம் என்று சொன்னார். ஆகவே தான் இந்த காலையில் சபையை நேசி, சபையில் அன்பு கூறு என்கிற சத்தியத்தை நாம் பார்க்கிறோம். காரணம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுவது போல பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். அதுதான் தேவனுடைய சத்தியம். பிறப்பிக்கப்பட்டவர்கள் யார்? அவர்கள்தான் தேவனுடைய குடும்பம், அவர்கள்தான் தேவனுடைய சபை. அப்படின்னா தேவனுடைய வார்த்தை, நான் சபையை நேசிக்கின்றேன். கைகளை உயர்த்தி சொல்ல, நான் இயேசுவை நேசிக்கிறது போல அவருடைய சபையும் நேசிக்கிறேன். அதுதாங்க மிக முக்கிய சத்தியம். As I love Jesus, I love the church. Church is the family of God. சபை தேவனுடைய குடும்பம். சபை தேவனுடைய குடும்பமாக இருக்கிறபடினாலே நான் இயேசுவை நேசித்தால் சபையும் நேசிக்கின்றேன். இயேசு வேறு சபை வேறு அல்ல. இயேசு தலை, சபை சரீரம். இயேசு மணவாளன், சபை மணவாட்டி. ஆகவே இயேசுவை நேசித்தால் சபையை நேசிக்கிறேன் என்பதுதான் மிக முக்கியமான சக்தி. சிலர் சொல்லுவாங்க, இயேசுவை நான் நேசிக்கிறேன், ஆனால் சபையை எனக்கு பிடிக்காதுமா. சபையில் இருக்கிற சிலரை எனக்கு பிடிக்காது, ஆகையால் நான் சபையை நேசிப்பதில்லை என்று சொல்லுவார். அது எப்படி இருக்குதுன்னா, தலையை நேசிக்கிற உடம்பை நேசிக்கலைங்கிற மாதிரி இருக்கும். நான் பாஸ்டை நேசிக்கிறேன், நான் பாஸ்டர் குடும்பத்தை பிடிக்காது என்று சொல்வது போல் இருக்கிறது. ஆகையால் இயேசுவையும் நேசிக்கின்றோம், இயேசுடைய சரீரமாகிய சபையும் நேசிக்கின்றோம். சபையை நேசி என்றால் சபையில் இருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் நாம் அன்பு கூறுகிறோம், நேசிக்கிறோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கு. ஆகவே இன்றைக்கு சபையை நேசி என்பதனுடைய 3 மிக முக்கிய காரியங்களை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். நான் சபையை நேசிக்க என்பதை எப்படி வெளிப்படுத்துகிறேன்? How do I manifest that I love the church? சபையில் அன்பு கூறு, சபையை நேசினா நான் 3 காரியத்தை செய்வதன் மூலம் என் அன்பை வெளிப்படுத்துவேன். முதலாவதாக அர்ப்பணிப்பு, 2வதாக அரவணைப்பு, 3வதாக அரணாக இருத்தல். 3 ஆவை உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாம் சொல்லுங்க. அர்ப்பணிப்பு, அரவணைப்பு, அரணாக இருத்தல். அப்ப இந்த 3 காரியங்களை செய்வதன் மூலம் சபையின் பேர் இருக்கிற அந்த அன்பை வெளிப்படுத்துகிறோம். ஒரு பேர் இருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறோம். எனக்கு அநேக சிநேகிதர்கள் உண்டு, அவர்களை நான் மனதார நேசிக்கிறேன், அவர்களும் என்னை மனதார நேசிக்கிறார். என்னுடைய ஒரு நல்ல சிநேகிதர் சகோதரி எசேக்கியா பிரான்சிஸ் தீர்க்கதரிசி அவர்கள். கடந்த மாதத்தில் நான் சென்னைக்கு ஒரு கூட்டத்திற்காக சென்றிருந்த பொழுது பூண்டிக்கு சென்றிருந்தேன். நான் அவர்களை சந்தித்து அவர் மணிக்கணக்காக பேசிட்டு இருந்தோம். 3 மணிக்கு பேச ஆரம்பித்தோம், ராத்திரி 10 மணி வரைக்கும் நான் ஸ்டாப்பாக பேசிகிட்டே இருந்தோம். அடுத்த நாள் காலையிலும் அவர் என்னோடு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்து, அன்றைக்கு அவருக்கு ஒரு கூட்டம் இருந்தால் கூட என்னோடு பேசினார். போகும்போது அவருடைய அன்பின் அடையாளமாக இந்த நல்ல சூட் எனக்கு கொடுத்தார். உங்கள் 70வது பர்த்டேக்கு நான் வர விரும்பினேன், ஆனால் வர முடியல. ஆனால் இந்த சூட்டை தர போடுவீங்களான்னு கேட்டேன். நான் இந்த மாதிரியெல்லாம் போடலைனாலும் உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பிற்காகவே போடுகிறேன்னு சொல்லி அவருக்காகவே எனக்கு இந்த சூட்டை போட்டிருக்கிறேன். என்னை ஃபோட்டோ எடுத்து அனுப்புவீங்கன்னு நினைக்கிறேன் அவருக்கு, எஸ்ஏகேவுக்கு. ஆமாம், நான் பேசி அவருடைய சூட்டை போட்டிருக்கேன் என்பதை காண்பிக்க முடியாது. அவை இந்த அன்பு, ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்கிறோம், அன்பை நாம் வெளிப்படுத்துகிறோம். அந்த அன்பை நாம் நேரத்தை செலவழிப்பதன் மூலமாக, நம்முடைய அன்பின் உச்சிதங்கள் மூலமாக காண்பிக்கின்றோம். ஒருவர் அன்பு கூறுவது என்று சொன்னால் அதுதான் we manifest our love to one another. அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறோம்? அந்த அன்பை வெளிப்படுத்துவது முதலாவது நம்முடைய ஸ்தல சபைக்கு நம்மை அர்ப்பணிப்பதன் மூலமாய் வெளிப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. அந்த அர்ப்பணிப்பு தான் மிக முக்கியமானது. தேவன் நம்மை அங்கமாக வைத்திருக்கிற அவருடைய சபைதான் தேவனுடைய வீடு. ஆண்டவர் சபை குறித்து சொல்லும் பொழுது, என்னுடைய ஜெப வீட்டில் அவளை கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன்னு சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? ஆண்டவர் சும்மா ஜெப வீட்டிலேன்னு சொல்ல, என்ன சொல்றாரு? ஆண்டவரே என்னுடைய ஜெப வீடுன்னு சொன்னா நீங்க என்ன சொல்ல வேண்டும்? எங்க சபைன்னு சொல்லணும். என்ன சொல்லணுங்க? எங்க சபை.
எங்க தகப்பன் வீடு என்கிற அந்த உரிமை. ஏதோ ஒரு பெத்தேல் பிசிசிக்கு போறேன், பிசிசி சபைக்கு போறேன்ல. திஸ் இஸ் மை ஹவுஸ், திஸ் இஸ் மை சர்ச். அந்த உரிமையை நாம் பாராட்ட வேண்டும். என்னுடைய சபை என்று சொல்லி நாம் உரிமை பாராட்டும். இந்த சபைக்கு என்னை அர்ப்பணிக்க என்பதனுடைய அர்த்தம் என்ன? வாரந்தோறும் சபை ஆராதனையிலே தவறாமல் பங்கு பெறுவேன். கைகளை உயர்த்தி சொல்லாமா? இந்த சபையில் என்னுடைய அன்பை நான் எப்படி வெளிப்படுத்துகிறேன், லவ் த சர்ச் என்பதை எப்படி காண்பிக்கிறேன்னா, ஒரு வாரம் தவறாமல் எல்லா ஆராதனைக்கும் நான் ஓடி வருவேன். வெறும் முதல் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவனாக மட்டும் அல்ல, ஐ ஆம் கமிட்டட் டு த வர்ஷிப் சர்வீஸ் எவ்ரி சண்டே. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த சபையில் ஆராதனை நடக்குதுன்னா அங்கே நான் ஓடி வருவேன். ஹல்லேலூயா. அந்த சபையில் உள்ள ஆராதனையில் நான் பங்கெடுப்பேன். இன்னைக்கு மாதிரி ஒரு ஆராதனையில் என்ன ஒரு அருமையான தேவ பிரசனம். கைகளை உயர்த்தி ஆண்டவரை நன்றி சொல்லாமா? தேவனுடைய மகிமையை உணர்ந்தேன், தேவனுடைய பிரசனத்தை உணர்ந்தேன். பாஸ்டமாக முடிக்காமல் அப்படியே கொண்டு போனால் கூட நல்லா இருக்குன்னு யோசித்தேன். அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவருடைய பிரசன்ஸ் காணப்பட்டது. ஹல்லேலூயா. ஆகவே தான் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். கைகளை வச்சுலுங்க, நான் ஆராதனையை நேசிக்கிறேன், நான் ஆராதனையில் அவரிடத்தில் அன்பு கூறுவதாங்க என் முக்கியம். இந்த மாதிரி ஆராதனைக்கு வந்து அவரிடத்தில் அன்பு கூறுவது வேற எங்கும் நடக்காது. நான் வீட்டில் உட்காந்து ஆன்லைனில் சர்வீஸை பார்த்தா இந்த பிரசன்ஸ் எனக்குள்ளே வராது. ஒரு ஆராதனை நல்லா இருக்கமா இருக்கும், ஆனால் சரீர பிரகாரமாக நான் நேரடியாக அவருடைய ஆராதனையில் வந்து என்னுடைய கைகளை உயர்த்தி அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளும் பொழுது இந்த ஆலயத்தில் இருக்கிற மகிமை எனக்குள்ளாக இறங்கி வந்து அன்றைக்கு என்னை மகிழ்ச்சியினால சந்தோஷத்தினால நிரப்பி என் கட்டுகளை உடைத்து என்னுடைய வியாதிகளை சுகமாக்கி என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற பயங்களை நீக்கி எனக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை தருகிறது. ஆகவே தான் நான் ஆன்லைன் சர்வீஸில் நான் பங்கு பெறுவதில்லை. கோவிட் வந்ததும் சரி, அதற்கு பிறகு சர்வீஸோடைய காரியங்களே மாறிவிட்டது. இன்னைக்கு அநேகர் ஆன்லைன் சர்வீஸில் உட்கார்ந்து பார்ப்பதில் திருப்தியாக இருக்கிறாங்க. நீ ஆன்லைன் கிறிஸ்தவனாக இருந்தால் பரலோகத்துக்கு ஆன்லைனில் தான் போவாய். நாங்கள்லாம் பரலோகத்திற்கு ஆண்டோட வரிகளை போகும் பொழுது நீ ஆன்லைனில் பார்த்து கொண்டே இருப்பாய். ஆன்லைன் கிறிஸ்தவனாக இருந்தீங்கன்னா உனக்கு குழந்தை பிரதிஷ்டை ஆன்லைன்லேயே பண்ணிடுவோம், அடக்காராதனையும் ஆன்லைன்லேயே பண்ணிடுவோம். எங்கே தூக்கி உள்ள வைங்க, எங்கே மூடுங்க அப்படின்னு ஆன்லைன்லேயே சொல்லிடுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். நான் ஆன்லைன் கிறிஸ்தவன் அல்ல, நான் சரீர பிரகாரமாக ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிப்பதில் மகிமைப்படுகிறேன். நான் ஏதோ வாரத்துக்கு மாசத்துக்கு ஒரு முறை இல்லை, பக்கத்தில் கை குடிச்சு நான் ஒரு பூத்தொட்டி கிறிஸ்தவன் அல்ல. சொல்லுங்க, என்ன கிறிஸ்தவன் அல்ல? ஐ எம் நாட் எ ஃப்ளவர் பாட் கிறிஸ்டியன். பூத்தொட்டி கிறிஸ்தவன்லாம் கையை வைத்து சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஆமா, 1-2 கேஸ் இருக்கு. அதுதான் சில நாற்காலிக சில டைமில் காலியாக இருக்குது. பூத்தொட்டி கிறிஸ்தவனா ஒரு வாரம் இங்கே இருப்பான், ஒரு வாரம் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கேத்தலிக் சர்ச்சில் போய் அங்கே கூட மெழுகுவர்த்தி ஏற்றி வைப்பாங்க. இன்னொரு வாரம் வேற எங்கேயாவது சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போவாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, 92வது சங்கீதம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களை செழித்திருப்பார்கள். பக்கத்துல பாத்துக்கள், நீங்க நாட்டப்பட்டிருக்கிறீர்களா? கேளுங்க. நாட்டப்பட்டவங்களாம் கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் ஆண்டவருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறேன். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பசுமையான ஒலிவ மரம் போல இருக்கிறேன். நாட்டப்பட்டவர்கள் தான் கனி கொடுக்க முடியும். நாட்டப்படாதவர்கள், வேர் ஊன்றாதவர்கள், அவர்கள் கனி கொடுக்க முடியாது. நான் நாட்டப்பட்டிருக்கிறபடினால, அவரோடு பின்னி பிணைந்திருக்கிறபடினால நான் கனிகளை தருகிறேன். நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். ஆலய பிரகாரங்கள் நாட்டப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்களாம்? செழித்திருப்பார்கள். யாக்கோபே, பக்கத்திற்கு கை குடிச்சலும், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், நீ பூத்து குலுங்குவாய், நீ பூமியெல்லாம் நிரப்புவாய், நீ படருவாய். அதுதான் தேவனுடைய வார்த்தை. இதோ நான் வசதிக்காக தேவைக்காக ஆலயத்துக்கு வருபவன் அல்ல. இது என் தகப்பன் வீடு. இந்த சபையை நான் நேசிக்கிறேன்.
இந்த சபையில் நான் அப்பம் புசிக்கிறேன், இந்த சபைக்கு என்னுடைய தசம்பாத்தை கொடுக்கிறேன், இந்த சபையினுடைய ஊழியங்களை குறித்து தரிசனங்களை குறித்து எனக்கு ஒரு பங்கு உண்டு. ஆகையால் இந்த சபையில் நான் அங்கமா இருக்கிறேன், இந்த சபையில் நான் அங்கமா இருக்கிறபடினால இந்த சபையை நான் நேசிக்கிறேன், இந்த சபையில் நான் ஒரு அங்கமா இருக்கப்படினால இந்த சபையில் நான் சேவை செய்கிறேன். இந்த சபையில் என்ன ஊழியத்தில் பங்கெடுக்க முடியும்? ஜீவக்குழுல பங்கெடுக்க முடியுமா? சண்டே ஸ்கூல்ல பங்கெடுக்க முடியுமா? யூத்தில், கொயர்ல, டீன்ஸ்ல ஏதாவது ஒரு விதத்தில் நான் இயேசுவை நேசிக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக என்னை அவருடைய சேவைக்காக அர்ப்பணிக்கிறேன். 5 பேர் தான் ஹல்லேலூயா சொன்னாங்க. நான் உண்மையா சபை நேசித்த என்ன பண்ணுவேன்? ஐ வில் சர்வ். சபையில் சேவிப்பேன், சபையில் தான் ஒரு ஊழியத்தை செய்வேன். நான் ஏதோ வந்து போகிற விருந்தாளியாக இருக்க மாட்டேன். ஐ டேக் பார்ட் இன் த விஷன் ஆஃப் த சர்ச். சபையின் தரிசனத்தில் எனக்கு ஒரு பங்குண்டு. ஏதாவது ஒரு ஜீவக்குழுவை நடத்துவேன், ஏதாவது ஒரு காரியத்தில் சபையில் நான் ஒரு அங்கம் என்பதை அவரை சேவிப்பதன் மூலமாக வெளிப்படுத்துவேன். அவரை சேவிக்கும் பொழுது கர்த்தரை அளவில்லாமல் ஆசீர்வதித்து உயர்த்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சபையை நேசிக்க என்பதை எப்படி வெளிப்படுத்துகிறேன்? சபைக்கு புதிய ஆத்துமாக்களை கொண்டு வருவதன் மூலமாக வெளிப்படுத்துகிறேன். வாரந்தோறும் வாங்க என்று சொல்லி என் குடும்பத்தை அழைத்து வருகிறேன், அயலகத்தாரை அழைத்து வருகிறேன். இவ்விதமாக சபையை நேசிக்க என்பதை நான் வெளிப்படுத்துகிறேன். சபையை நேசிக்க என்பதை எப்படி வெளிப்படுத்துகிறேன்? ஐ எம் committed to this church. So என்னுடைய தசம பாகத்தை காணிக்க இந்த சபைக்கு மாதந்தோறும் கொடுக்கிறேன். இந்த சபையுடைய தரிசனத்திற்காக, இந்த சபையுடைய ஊழிய வளர்ச்சிக்காக பணம் கொடுப்பதனாலே பல ஊழியங்கள் நடக்கின்றது. என்னுடைய தசம பாகத்தை காணிக்க சபைக்கு கொடுக்கின்றேன். ஸோ என்னுடைய அன்பை நான் சபைக்கு அர்ப்பணிப்பதன் மூலம் வெளிப்படுத்துகிறேன். அதுதான் முதலாவது காரியம். 2வது காரியம் அரவணைத்தல். எல்லாரும் சொல்லுங்க, அரவணைத்தல். ஆகவே தான் இந்த வார்த்தை சொல்லுகிறோம், நான் அன்பு கூறும்படி அன்பு கூறப்பட்டிருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் அன்பு கூறும்படி அன்பு. ஐ எம் லவ்ட் பை காட் டு ஷோ லவ் டு அதர்ஸ். தேவனில் அன்பு கூர்ந்தா எதற்காக என்றால் அந்த அன்பை நான் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக. இயேசு என்னிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நான் மற்றவர்களுக்கு அந்த அன்பை வெளிப்படுத்தும்படியாக கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. வாசிங்க 1 யோவான் 4வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்தில் இருக்க கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க ஒரு கடனாளி. நீங்க யாருங்க? என்ன கடனாளி? அன்பு கூற கடனாளி. ஆமாம், ரோமர் 1:13 சுவிசேஷம் சொல்ல கடனாளி. இங்கே யோவான் சொல்லும் பொழுது நீ அன்பு கூற கடனாளி. வேற எதில் நீ கடன்படக்கூடாது, பணத்தில் கடன்படக்கூடாது. ஆனால் ஆண்டவர் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நான் மற்றவரிடத்தில் அன்பு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். I am indebted to love others because Jesus loves me. அவை சபை என்பது தேவனுடைய குடும்பமாக இருக்கிறது. அவை சபையில் உள்ள எல்லா தேவ பிள்ளைகளையும் நான் நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். சபையில் பல வகையான விசுவாசிகள் இருக்கலாம், பல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், சில வசதி உள்ளவர்கள் சில வசதி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எந்த நிலையில் யார் இருந்தாலும் தேவன் என்னை இந்த குடும்பத்தில் வைத்திருக்கப்படினால் இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரிடத்திலும் நான் அன்பு கூறுகிறேன். ஆண்டவருடைய வசனம் போதிக்கூடிய சத்தியம் என்ன? அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 44ஆம் 45ஆம் வசனத்தை வாசிங்க. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தை பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். சகலவற்றையும் பொதுவாய் அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவைகள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார். அதுதான் ஆதி சபையுடைய மாடல். ஆதி சபையில விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன செஞ்சாங்க? அவங்க சபையில ஏழைகள் இருந்தாங்க, சில வசதிகள் இருந்தாங்க. என்ன பண்ணாங்க? ஒருவருக்கொரு உதவி செய்தார்கள். தங்களுடைய ஆஸ்திகளை, சொத்துக்களை, ஆசீர்வாதங்களை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். இல்லாதவர்களுக்கு கொடுத்தார்கள்.
மற்றவர்களை தூக்கி விட்டார்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்தால். ஒரு குடும்பம் அப்படிதான். ஒரு குடும்பத்தில் வசதியுள்ளவர்கள் இருக்கலாம், சில பலவீனமா இருக்கலாம். வசதியுள்ளவர்கள் வசதியற்றவர்களை தூக்கி விட்டு அவர்களை ஒரு மேல்நிலைக்கு வரும்படியாக உதவி செய்கிறார்கள். ஆதி சபையுடைய மாதிரியை பார்க்கும்போது அது ஒரு சமுதாய வாழ்க்கை. அந்த சமுதாயத்தில் குடும்பம் என்கிற அந்த ஆதி சபையில ஒருவருக்கொருவர் இல்லாதவர்களுக்கு கொடுத்து தாங்கி அவளை பலப்படுத்துறது நமக்கு ஒரு நல்ல மாதிரியாக காணப்படுகிறது. அவை நம்முடைய சபைக்குள்ள தேவையுள்ள மக்களுக்கு நாம் உதவி செய்து நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறோம். அப்போஸ்தலனாகிய யோவான் இவ்வளவாய் இப்படியாய் கேட்கிறார். வாசிங்கள் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலைத்துக் கொள்ளுகிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியைகளினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறும். சகோதரனுக்கு ஒரு குறைச்சலுக்கு நான் பார்க்கிறேன், கேட்கிறாங்க. அப்போ என்னாடி முடிந்த உதவிகளை அந்த சகோதரனுக்கு அந்த சகோதரிக்கு செய்கிறேன். காரணம் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினால. இதைத்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், நான் நல்லா இருக்கிறேன். ஆக என்னால் முடிந்த உதவிகளை நான் மற்றவர்களுக்கு செய்வதன் மூலமாக தேவ அன்பை வெளிப்படுத்துகிறேன். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்போஸ்தலனாகிய யாக்கோபு மிக அழகாக கேட்கிறார். எனக்கு விசுவாசம் இருக்குது, அதனால யாரா என்கிட்ட வந்து, ஐயா எனக்கு சரியா போட்டுக்க வஸ்திரம் இல்லை, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டா, உனக்கு ஜெபம் பண்றப்பா, ஆண்டவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், போயிட்டு வான்னு சொன்னீங்கன்னா அது விசுவாசம் அல்ல. விசுவாசம் கிரிகளினால. ஒருவர் தேவையோடு வந்து உன்னிடத்தில் கேட்கும் பொழுது எனக்கு சாப்பாடு ஒரு நேரத்துக்கு இல்லைன்னா மாடி முடிந்த உதவிகளுக்கு கொடுத்து சாப்பிட உதவி செய்கிறோம், வஸ்திரத்தை கொடுக்கணும். அதுதான் கிரிகளினால் விசுவாசத்தை காண்பிப்பது என்று யாக்கோபு மிக அழகாக சொல்லுகிறார். நாம் நற்கிரிகளை செய்வதனால் ரட்சிக்கப்படுவதில்லை. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் நமக்கு ஒரு சாஃப்டான இதயத்தை தருகிறார். பிறருக்கு அன்பு கூறக்கூடிய, ஏழைகளை கண்டால், தேவையுள்ளவர்களை கண்டால் அவளுக்கு மனம் இறங்கக்கூடிய உள்ளத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். சபை என்பது ஒரு பெரிய குடும்பம். சபையில ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. ஆகவே நாம் ஆசீர்வதிக்கப்படும் செய்கிறோம். நமக்கு யாருக்கு எப்படி உதவி செய்ய தெரியாமல் இருக்கலாம். அவை சபையின் மூலமாக நம்ம அந்த காரியங்களை செய்ய முடியும். நம்முடைய திருச்சபையின் மூலமாக ஏறத்தாழ 300 விதவைகளுக்கு நாம் மாதந்தோறும் உதவி செய்கிறோம். ஏறத்தாழ நம்முடைய சபையில் மட்டும் 250க்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு படிப்பதற்கான வசதிகளை செய்கிறோம். இந்த ஆண்டில் கூட கல்லூரிக்கு போக முடியாத அநேக விதவைகளுடைய பிள்ளைகள், கணவனை இழந்த பிள்ளைகள் எல்லாவற்றால் மிக பின்தங்கிய நிலையில் இருக்கிற பல பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணோம், காலேஜ் படிக்கிறதுக்கு உதவி செய்தோம். அநேக பிள்ளைகளை தூக்கி விடுகிறோம். எந்த ஒரு குடும்பத்தில் என்ன ஒரு சூழ்நிலை, வியாதி, ஆபத்தான நிலைனா அவர்கள் சபைக்கு அது தெரியப்படுத்தும் பொழுது அவர்களை விசாரித்து அது உண்மையான தேவை, ஜெனுவின் நீடு என்று சொன்னால் நாம் அவளுக்கு உதவிக்கரம் நீட்டுகிறோம். அதுதான் திருச்சபை. திருச்சபை என்பது ஏழைகளை தாங்குகிறது, திக்கற்றலுக்கு உதவி செய்கிறது. முடியாத சூழ்நிலைக்கிறவர்களை நாம் தாங்கி உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவை தேவனுடைய வார்த்தையின்படி இல்லாதவர்களுக்கு நாம் கொடுத்து தாங்கி அதை செய்கிறோம். உண்மையாக அன்பு கூறுகிறோம். எபிரேயர் 10:24-25 வாசியுங்கள். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி
ஒருவரையொரு கவனித்து என்று சொல்லப்படும். அவே நாம் ஒருவரை கவனிக்கும் பொழுது எப்படி அவளுக்கு உதவி செய்யலாம், எப்படி அவளை சந்தோஷப்படுத்த முடியும் என்று சொல்லி நாம் அவளுக்காக ஜெபிக்கிறோம், அவளுக்காக முடிந்த உதவிகளை செய்கிறோம். அந்த அன்பின் உறவு ஒரு பெரிய கூட்டத்தில் செயல்படுவது கடினம். தானே பேர் 2000 பேருக்கு இடத்துல யாருக்கு என்ன தேவை, அவங்க நிலை என்ன என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ள முடியாது. அவை இந்த பெரிய சபை கூடுகையில் நாம் மற்றவருடைய தேவைகளை சந்திப்பது அரிதாக இருக்கிறது. ஆகவே தான் இந்த அன்பின் உறவு ஒரு சிறிய குழுவில் செய்வது சுலபமாக இருக்கு. ஆகவே தான் நம்முடைய திருச்சபையில் கேர்சல் வைத்திருக்கிறோம், லைஃப் குரூப்ஸ் வைத்திருக்கிறோம், ஜீவக்குழு நடக்கிறது. அப்போ ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் ஒரு ஜீவக்குழுவில் கூடி வரும் பொழுது அந்த ஜீவக்குழுவில் ஒரு நபருக்கு ஒரு குறை என்று சொன்னால் மற்ற எல்லா அங்கத்தினரும் சேர்ந்து அந்த ஜீவக்குழுவில் ஒருவருக்கொரு உதவி செய்கிறார்கள். ஆகவே ஒரு பெரிய சபை ஆராதனைகளை நாம் கூடி வரும் பொழுது அது தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க, தேவ வார்த்தை கேட்க நாம் கூடி வருகிறோம். ஆனால் ஜீவக்குழுவில் வரும் பொழுது நாம் ஒருவரோடு ஒரு க்ளோஸ் ஃபெலோஷிப் ஐக்கியப்பட அந்த ஜீவக்குழு நமக்கு உதவி செய்கிறது. ஆகவே தான் நம்முடைய திருச்சபையில் அதை முக்கியப்படுத்துகிறோம். ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு ஜீவக்குழுவில் பங்கெடுக்க வேண்டும். அந்த ஜீவக்குழுவில் நீங்கள் பங்கெடுக்கும் பொழுது அந்த ஐக்கியம் உருவாகிறது, அந்த ஃபெலோஷிப் உண்டாகிறது. ஏனென்றால் சபைக்கு மிக முக்கியமான காரியம் அன்பு கூற ஒரு ஐக்கியம். ஒருவர் அன்பு கூறுவது என்றால் என்ன? இந்த 2000 பேர் இப்போ உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த 2000 பேரோடு கூட எல்லாரிடத்திலும் நம்ம அன்பை வெளிப்படுத்த முடியாது. ஆனால் இந்த 2000 பேர் சின்ன சின்ன குழுவார் 10 பேர் 15 பேர் ஒரு வீட்டில் கூடி வரும் பொழுது அங்கே இயேசுவின் அன்பை நாம் வெளிப்படுத்துகிறோம். கைகளை உயர்த்துவோர் ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆகையால் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், இதுவரைக்கும் நீங்கள் ஒரு ஜீவ குழுவில் அங்கமாகாமல் இருந்தால் உங்கள் வீட்டுக்கு அருகே இருக்கிற ஒரு ஜீவ குழுவை கண்டுபிடித்து அதில் நீங்கள் அங்கமாகும் பொழுது ஒருவருக்காக ஜெபிக்க, ஒருவரை விசாரிக்க, ஒருவருக்கு ஒரு ஐக்கியப்பட கிருபை, அது கிருபையாயிருக்கும், பலனாயிருக்கும். ஏனென்றால் நீங்கள் தனியானவர்கள் அல்ல, ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா மற்றவர்கள் ஓடி வந்து உதவி செய்ய ரெடியாக இருக்கிறாங்க. நீங்கள் சிக்காக இருந்தால் நிறையா டைம் சபைக்கு தெரியப்படுத்துதல், அதனாடி ஆஸ்பத்திரியில் போய் கஷ்டப்படுறீங்க. வியாதியாக இருந்தால் உடனே ஜீவக்குழுக்கு சொல்லுங்கள், ஏரியா பாஸுக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு ஓடி வந்து உதவி செய்வாங்க, உங்களுக்காக ஜெபிப்பாங்க. அதுக்காக தான் சபையில் அந்த ப்ரேயர் குரூப்பெல்லாம் போட்டிருக்கிறோம். இந்த ப்ரேயர் குரூப்புக்கு தெரியப்படுத்தினா உங்களுக்கு ஒரு கஷ்டம் பிரச்சனைனா எல்லாரும் உங்களுக்காக ஜெபிப்பார்கள், எல்லாரும் உங்களை தாங்கி பிடிப்பார்கள். அதுதான் சபையா இருக்கிறது. கைகளை உயர்த்துவோர் ஆமென் சொல்லலாமா? நான் இப்படி சொல்லுவதனால இந்த ஜீவக்குழுவையோ அல்லாவிட்டால் சபையில் இருக்கக்கூடிய மற்ற விசுவாசிகளையோ தவறான காரியங்களே அல்லாவிட்டால் தவறான விதத்தில் நாம் பயன்படுத்தக்கூடாது. ஆமாம், ஏழையா இருக்க அதனால எனக்கு கடன் கொடுங்கன்னு சொல்லி கடனை யாரிடத்தில் வாங்கக்கூடாது. கடன் அன்பை முறிக்கும் என்பது ஒரு பழமொழி. அவை சில விசுவாசிகள், சில நல்ல வசதியுள்ள விசுவாசிகளை பார்த்து எனக்கு பணம் கடனாக கொடுங்கன்னு கேட்குறாங்க. அவர்களும் அவருடைய தேவையை பார்த்து கடனாக கொடுத்தா இவர்கள் திரும்பி கடனை செலுத்துவதில்லை. கடனை கேட்டால் 2 பேருக்கு சண்டை வருகிறது. இப்படி பல குடும்பங்களுடைய பிரச்சனைகளை பார்த்துருக்கிறேன். பிறகு கடன் கொடுத்தவர்கள் கடன் திரும்ப வராத பொழுது பாஸ்டர் இடத்துல வந்து கேட்குறாங்க, பாஸ்டர் உங்களுக்கு கடன் கொடுத்தேன், எனக்கு திருப்பி கொடுக்க நீங்கள் வாங்கி கொடுங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள் எப்படி வாங்கி கொடுக்கறது? என்னை கேட்டால் கொடுத்தேன், நீ என்னை கேட்டு கொடுத்தீங்கன்னா நான் வாங்கி கொடுக்கறதுக்கு நான் பொறுப்பாக இருப்பேன். நான் என்னை கேட்காம நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் அதில் வந்து தலையிட மாட்டேன். ஆகையால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் கடன் பிரச்சனையை பாஸ்டர் இடத்துல கொண்டு வராதீங்க. நீங்கள் கொடுத்தால் நீங்களே வாங்கி கொள்ளுங்கள். ஆனால் எங்களுடைய ஆலோசனை, ஒருத்தருக்கு கடன் கொடுக்காதீங்க. கடன் கொடுப்பதற்கு பதிலாக இலவசமாய் கொடுங்க. உங்களால் முடிந்ததை கொடுங்க, முடியாத கொடுக்க சொல்லி கேட்டேன். அவர் 50,000 கேட்குறான், 1,00,000 கேட்குறான், என்னாடி முடியலப்பா, இந்த ஒரு 1000 கொடுக்குறேன், ஒரு 2000 கொடுக்குறேன், ஒரு தேவைக்கு கொடுக்கேன்னு சொல்லி திருப்பி வராதுன்னு தெரிஞ்சு கொடுங்க. என்னங்க இது திருப்பி எனக்கு வராது, இது காந்தி கணக்கில் எழுதிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்கு ஏழைக்கு கொடுத்ததை கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார், கர்த்தர் அதை எனக்கு திருப்பி தருவார். ஒரு ஆமென் சொல்லலாமா?
அதனாடி உங்களால் முடியாத அளவு வேற எதுக்கோ வச்சிருந்தா தூக்கி கொடுத்துட்டேன், இவர் திருப்பி வரலன்னு அப்படி நம்ம ஏமாந்தும் போகக்கூடாது. தேவையுள்ள மக்களுக்கு என்னுடைய திராணிக்கேற்ப என்னுடைய வசதிக்கேற்ப நான் கொடுக்குறேன். எனக்கு ஒரு மாதத்தில் நூற்றுக்கணக்கான கடிதம் வரும். அவங்க சர்ச்சை கட்டுறவங்க எனக்கு 1 லட்சம் வேணும், 10 லட்சம் வேணும். இன்னைக்கு காலையில் கூட ஒரு கடிதத்தை பார்த்து 30 லட்சம் வேணும் ஐயா, கட்ட முடியல, ஒரு கிராமமாக இருக்குது கொடுங்கன்னு சொல்லி. உடனே நான் கொடுக்க முடியாது. எனக்கு முடிஞ்ச ஒரு காணிக்கை அவளுக்கு அனுப்பி கொடுத்து, சரி பாஸ்டர் நீங்கள் சர்ச்சு கட்டுறீங்களா, இந்த அவங்களுக்கு ஒரு காணிக்கைன்னு கொடுக்குறோம். நான் நேற்றுக்கு கோயில்பட்டிக்கு போன வாரத்தில் கோயில்பட்டியில் ஒரு அருமையான பாஸ்டர் நல்ல ஆலயத்தை கட்டியிருக்கிறார், நம்முடைய ஐபிஏவோடு இணைந்திருக்கிறார். அந்த படம்லாம் காமிக்கணும் வரும்னா போடல இன்னைக்கு. சரி, அந்த பாஸ்டர் நல்ல ஒரு அருமையான யங் மேன். அவருடைய காரை விற்று, அவருடைய இன்னொரு வேனை விற்று அவர் 7.5 லட்சம் ரூபாயில் ஒரு அருமையான சர்ச்சை கட்டியிருக்கிறார். ஆமாம், கர்த்தர் அவரை ஆஸ்வதிப்பார். அவருக்கு நாங்கள் 1 லட்சம் கொடுத்துட்டு வந்தோம். அவருடைய முயற்சியை பார்த்து இவ்வளோ அழகாக கட்டியிருக்கீங்களேன்னு சொல்லி இந்த யங் மேனை உற்சாகப்படுத்த 1 லட்சம் கொடுத்தோம். திருநெல்வேலிக்கு போயிருந்தோம். இன்னொரு சபை கட்டப்பட்டு ஒரு 35 லட்சத்தில் கட்டியிருக்கிறாங்க. அவளுக்கு நாங்கள் இதுவரைக்கும் ஒரு 5 லட்சமோ 7 லட்சமோ கொடுத்துருக்குறோம். அந்த சபை அடுத்த மாதத்தில் பிரதிஷ்டை பண்ணப்படுது. இப்படியாக பல இடங்களில் ஆலயங்கள் கட்டப்படுகிறது. எல்லாருக்கும் நம்முடைய எல்லா உதவியும் செய்ய முடியாது. ஆனால் என்ன முடியுமோ அதை திரும்ப எதிர்பாராதபடி நாம் செய்கிறோம். அதே சமயத்தில் சபை ஒரு பெரிய குடும்பம். இந்த சபைக்கு வரும் பொழுது ஒரு உண்மையான ஐக்கியத்திற்காக தான் சபைக்கு வருகிறோம். சபையில் என்னுடைய வியாபாரத்தை நடத்த வர்றதில்லை. சில சகோதரிகள், அக்கா நல்லா இருக்கிறீங்களா, புது புது படவை வச்சிருக்கிறேன், நீங்கள் இந்த மாதம் வாங்கிக்கோங்க, அடுத்த மாதம் காசு கொடுங்க. பா, என்ன மார்வாடிஸை விட மேலானவர்கள். ஆமாம், அடுத்த மாதம் காசு கொடுக்கலன்னா தான் அந்த அக்காவுடைய உண்மையான நிறம் தெரியும். ஆமாம், அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அப்போ தான் பார்க்க முடியும். ஸோ சபைக்குள்ளே சாரி பிஸ்னஸ் எல்லாம் யாரும் செய்யக்கூடாது. சபைக்குள்ளே வேற எந்த பிஸ்னஸும் செய்யக்கூடாது. சபையில் ஒரு ஐக்கியத்திற்காக, ஃபெலோஷிப்புக்காக, சபையை ஒரு தவறான அட்வான்டேஜ் எடுத்து என்னுடைய பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறேன், என்னுடைய ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், கூட்டம் முடிஞ்சோன்னே தனியாக அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி வாங்க வைப்பது அல்ல. அப்புறம் அவங்க வாங்கிட்டு வந்து அவங்களை கண்டாலே 100 அடி அப்புறம் ஓடிடுவாங்க, இந்த அம்மா வராங்கய்யா அப்படின்ட்டு. அது அல்ல. அன்பை ஊக்குவிக்க வேண்டும், அன்பில் நாம் கவர வேண்டும். போய் உட்காந்து காஃபி சாப்பிடுங்க, குடும்பத்தை பற்றி பேசுங்க, ஐக்கியப்படுங்க, ஒருவருக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க, உங்களால் முடிந்ததை செய்யுங்க. காரில் அவங்க வர்றாங்க, நீங்கள் அந்த பகுதியில் வரீங்கன்னா ஒரு லிஃப்ட் கொடுங்க. எப்படியெல்லாம் நம்ம செய்யும்போது ஆசீர்வாதமாக இருக்கும். சரி, கடைசியாக சில நிமிடங்கள் கொண்டு முடிப்போம். அரணாக இருத்தல். அரண் என்று சொன்னால் பாதுகாப்பு, டிஃபெண்டிங், பாதுகாத்தல். அதுதான் அரணாக இருத்தல். நான் சபைக்கு அரணாக இருக்கிறேன். கையோட்டி சொல்லலாமா? நான் திருச்சபைக்கு ஒரு அரணாக, ஒரு கோட்டையாக, ஒரு பாதுகாப்பாக இருக்கிறேன். நான் சபையை நேசித்தால் நான் சபைக்கு ஒரு அரணாக, பாதுகாப்பாக இருக்கிறேன். வாசியுங்கள் உன்னத பாட்டின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குளிநரிகளையும் சிறுநரிகளையும் நமக்கு பிடியுங்கள், நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாயிருக்கிறதே. ஆமென். சாலமோனின் உன்னத பாட்டு ஒரு மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் உள்ள அன்பை காண்பிக்கிறது. இந்த அன்பை பகிர்ந்து விழுகிற இடத்துல இந்த வார்த்தை வருகிறது. அப்போ அந்த சாலமோனுடைய அந்த மணவாளன் மணவாட்டி சொல்லக்கூடிய வார்த்தை, இந்த அன்பை கெடுக்கக்கூடிய சில குள்ள நரிகள் உண்டு, சில குழி முசுகள் உண்டு. அது திராட்சை செடிகள் பூவாய் பிஞ்சாய் இருக்கும் பொழுது அவைகளை பறித்து சாப்பிடுகிறது. குழி முசல்கள் குழியை தோண்டி வேரை பறிக்கிறது. ஆகவே அந்த அன்பை கெடுக்கக்கூடிய, அந்த அன்பின் ஐக்கியத்தை கெடுக்கக்கூடிய அந்த குள்ள நரிகளை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அநேக புதிய விசுவாசிகள் சபைக்குள் வரும் பொழுது சில குழி நரிகள் பிஞ்சும் பூவுமான சில விசுவாசிகளை அழித்து விடுகிறார்கள். சிலர் ஆட்டுத்தோல் போர்த்த ஓநாய்கள் போல சபைக்குள் விசுவாசி என்கிற போர்வில் வந்து சில விசுவாசிகளை கடத்தி கொண்டு போகிறார்கள். இதுவரைக்கும் பிள்ளை பிடிக்கிறவங்கள தான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் விசுவாசி பிடிக்கிறவங்களும் சில வர்றாங்க. சர்ச்சுக்குள்ள வந்து பார்த்தா விசுவாசி மாதிரியே இருப்பாங்க. ஆனால் அவன் சபைக்கு ஆராதனைக்காக வர்றதில்லை. எந்த விசுவாசி ஏமாந்து இருக்கிறான்,
இவனை எப்படி கடத்திட்டு போகலான்னு வர்றாங்க. அவங்கள அடையாளம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அவன் வந்து சொல்லுவான், இங்கே விட அங்கே நல்லா இருக்கு வான்னு கூப்பிடுவான், இங்கே பைபிள் ஸ்டடிக்கு வான்னு கூப்பிடுவான், இங்கே தீர்க்கதரிசி சொல்கிறாங்கன்னு கூப்பிடுவான். இங்கே வந்து அவன் பிரச்சனைக்காக ஜெபம், இங்கே யாரும் பாஸ்டெல்லாம் உனக்கு ஜெபம் பண்ணுறதில்ல, எங்கள் வீட்டுக்கு வா உனக்கு ஜெபம் பண்ணோன்னு கூப்பிடுவான். சிலர் அங்கே போனாதான் அங்கே காரியம் நடக்கும். நீ பரலோகத்துக்கு போகிறதுக்கு பதிலாக 7ஆம் நரகத்துக்கு கீழான நரகத்துக்கு தள்ளிட்டு போவான். ஆமாம், வெளியில் கொடுக்குற நோட்டீஸ் எல்லாம் வாங்காதீங்க. வெளியில் சபையில் அறிவிப்பு கொடுக்காம வாங்குகிற நோட்டீஸை கேட்டு நீ அங்கே போனீன்னா அது துருபதேசமாக இருக்கலாம், கள்ள உபதேசமாக இருக்கலாம். அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறது போல, வாசல் வழியாய் வருகிறவன் அவன் நல்ல மேய்ப்பன். வாசல் வழியாய் வராமல் பக்க வாசல் வழியாய் கேட்டுக்கு வெளியில் வருகிறவன் திருடனும் கொள்ளைக்காரனுமா இருக்கான்னு நான் சொல்லலை, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்போ ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க இந்த பட்டணத்துலன்னா எல்லா பாஸ்டர்ஸும் நேசிக்கிறோம். வந்து பாஸ்டர் இந்த கூட்டம் நடக்குது, இதை அறிவிப்பு கொடுங்கன்னா நம்ம அறிவிப்பு கொடுப்போம். அவர்கள் நல்ல மனிதர்கள், நீங்கள் போகலான்னு சொல்லி. ஆனால் பாஸ்டருக்கு கேட்காம, பாஸ்டருடைய அனுமதி இல்லாமல் வெளியில் நின்று யாராவது ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா அது சந்தேகத்துக்குரிய. எல்லாமே தப்புன்னு சொல்லலாம், அது நம்ம கேள்விக்குரியது. ஏனென்றால் அது பாஸ்டருடைய அனுமதி இல்லாமல் அது வருகிறது. ஏன்னா பாஸ்டர் மேய்ப்பு என்ன செய்கிறார், எது நல்ல ஆகாரம் எது தவறானது என்று சொல்லி பகுத்தறிந்து அதை நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே தான் நம்முடைய திருச்சபைக்குள்ளாக அவ்விதமான ஓநாய்கள் வந்து புதிய ஆத்துமாக்களுடைய மனதை மயக்கி தவறான பாதைக்கு சுய ஆதாயத்திற்காக இழுத்து கொண்டு போகிறார்கள். தீர்க்கதரிசி என்கிற போர்வைகளை, பல தவறான உபதேசத்தின் போர்வைகளை இழுத்து கொண்டு போகிறாங்க. போன மாதத்தில் கேள்விப்பட்டோம், ஒரு அம்மா 30 வருஷமா அப்படியே ஒளிஞ்சிருந்தாங்களாம்மா. வந்து அநேகரை கூப்பிட்டு, குடும்பத்தில் நீ புருஷனோட சேர வேண்டாம், தனியாவா, ஆசிரமத்துக்கு போகலாம் வா, இதை செய் அதை செய், சபைக்கு காணிக்க கொடுக்காத, இப்படியெல்லாம் மயக்கி எழுத்துட்டு போனாங்க. சிலர் இப்படியும் கேள்விப்பட்டு சபை விசுவாசிகள்லாம் வர்றாங்க. அது என்னையா அந்த முதற் பலன்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டுங்கிறாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க, அப்படி விதை காணிக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நானெல்லாம் கொடுக்கல பாருங்கிறாங்க. அதனால தான் அநேகர் இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தை பார்த்தா பல பிரச்சனை வியாதியில் இருக்கிறாங்க. அதனால சிலரெல்லாம் அப்படி வந்து தவறான உபதேசம் கொடுப்பாங்க. என்ன தசமாக சபைக்கு தான் கொடுக்கணுமா, அதை பழைய ஏற்பாட்டு உபதேசம்பாங்க. நீ தசமாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைம்பாங்க. இப்படியெல்லாம் தவறான விதைகளை விதைப்பார்கள். ஆமாம், நம்ம சத்தியத்தை தான் பேசுகிறோம், வேதத்தை தான் பேசுகிறோம், வேதத்தில் இருக்கிற சத்தியத்தை சொல்லுகிறோம். இந்த சத்தியத்தை பின்பற்றாதும் உங்கள் விருப்பம், யாரும் உங்களை கட்டாயப்படுத்துவது கிடையாது. நீங்கள் சாட்சிகளை கேட்கிறீர்கள், ஆசீர்வாதத்தை பெறுகிறீர்கள், அதில் கர்த்தர் உங்களை தொட்டால் நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு கட்டாயப்படுத்தி செய்யுங்கள் என்று சொல்லுவது கிடையாது. பல தவறான உபதேசம். சிலரெல்லாம் சொல்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, சனிக்கிழமை தான் பழைய ஏற்பாட்டில் ஆராதித்தாங்க, அவை அதுதான் ஓய்வு நாளை ஆசரிப்போம்னு சொல்லி உபதேசத்தை மாற்றுறாங்க. இன்றைக்கி பல நூதன உபதேசங்கள் வந்து, ஆமாம் நம்ம பழைய ஏற்பாட்டின்படி எல்லாத்தையும் ஆசரிக்க வேண்டும், பழைய ஏற்பாட்டின்படி ராபோஜனம் பங்கெடுக்க வேண்டும் எல்லாம் மனதை குழப்புகிறார்கள். ஆகவே தான் இவர்களை ஆட்டுத்தோல் போர்த்த ஓநாய்கள் என்று சொல்லுகிறோம். குடும்ப வாழ்க்கை பரிசுத்தம் இல்லை, கணவன் மனைவி சேர்ந்து வாழக்கூடாது என்றெல்லாம் போதிப்பார்கள். ஆகையால் இவ்விதமான தவறான உபதேசங்களுக்கு, நயவஞ்சர்களுக்கு நாம் விழிப்பா இருக்க வேண்டும். பக்கத்தில் இருக்கிறத பார்த்து கைகுடி சொல்ல, நீங்கள் சபைக்கு ஒரு தூண், நீங்கள் சர்ச்சுக்கு ஒரு வாட்ச்மேன். நீங்கள் யாரா இருக்கிறீங்க? நீங்கள் சர்ச்சுக்கு ஒரு வாட்ச்மேன். அவன் நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி யாராவது உள்ளே இருக்கிறாங்களா, சபைக்கு விரோதமாய் பேசுகிறார்களா என்று சொல்லி பார்த்து நீங்கள் அவர்களை கண்காணிக்க வேண்டும். உங்கள் ஏரியாவுக்கு நீங்கள் தான் வாட்ச்மேன். உங்கள் ஏரியாவில் இருக்கிற விசுவாசிகள்லாம் ரெகுலராக சர்ச்சுக்கு வராங்களா? பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் நல்லா உத்து பாருங்க, முகத்தை நல்லா பார்த்துட்டீங்களா? அடுத்த வாரம் வரலைன்னா நீங்கள் கேட்கணும், ஏங்க போன வாரம் வரல? இப்போவே உங்கள் ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க. ஆமாம், அடுத்த வாரம் வரலைன்னா சொல்லுங்கள், அக்கா உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுவேன், பிரதர் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுவேன், ஏன் உங்களை அடுத்த வாரம் காணோன்னு சொல்லி. அப்போ நீங்கள் ஃபோன் பண்ணுறக்காவது ஃபோன் பண்ணிடுவாரே, இந்த பிரதருக்காகவே சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. வாங்கிட்டீங்களா?
பக்கத்தில் கேட்டீங்களா? உங்கள் மனைவி கிட்டே கேட்காதீங்க, அப்புறம் உங்கள் மனைவி சந்தேகப்படுவாங்க. ஆமாம், உங்கள் குடும்பத்தார்கிட்டே கேட்காதீங்க, உங்கள் குடும்பம் அல்லாத ஒருத்தரிடத்துல கேட்கும்படியாக சொன்னேன். ஆமாம், உடனே சிலர் அவங்க வீட்டம்மாவே பார்க்குறாங்க. ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவை சபைக்கு அரணாக இருத்தல் என்றால் சபையை பற்றி ஒரு வைராக்கியம் தேவை. சபைக்காக நான் வைராக்கியமா இருக்கணும். வாசிங்கள் ரோமர் 14:19. ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவோம். சமாதானத்துக்கு அடுத்தவைகள், அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவை நாடுவோம். ஆமா, பக்தி விருத்தி இல்லாத காரியங்களை விட்டு விடுவோம். அன்னைக்கு திருச்சபைக்குள்ள சபையை குறித்து, பாஸ்டரை குறித்து, பாஸ்டருடைய குடும்பங்களை குறித்து பல குசலங்கள் அல்லாவிட்டால் பல விதமான வதந்திகளை பலர் பரப்புகிறார். இன்னைக்கு இந்த சோஷியல் மீடியா என்று பல காரியங்கள் காணப்படுகிறது. யூடியூப்ல, வாட்ஸ்அப்ல, இன்ஸ்டாகிராமில் சிலருடைய வேலை இவ்விதமான பிரசித்தி பெற்ற பிரபலமான பல ஊழியர்களை அவருடைய பிரசங்கத்தை எடுத்து குறை சொல்லுவதும், அவருடைய பிரசங்கங்களை, அவருடைய வாழ்க்கைகளை கண்டுபிடித்து அவளை குறித்து தவறாக விமர்சிப்பதும் வழக்கமாக காணப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகள், திருச்சபையின் பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? அவ்விதமான காரியங்களை நாம் என்கரேஜ் பண்ணக்கூடாது, ஊக்குவிக்கக்கூடாது. அவளை பார்ப்பதும் அவசியம் இல்லை. அவளை பார்த்தா சிலருக்குடைய வேலையே இதுதான். சபையில் இருந்தால் கூட கேட்டியா, அவரை பற்றி இப்படி பேசிட்டா, அந்த பாஸ்டரை பற்றி இப்படி பேசுதான், இந்த பாஸ்டரை பற்றி இப்படி சொன்னாங்கன்னு சொல்லி உடனே அதை எல்லாருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுவார்கள். பொய் செய்தி வேகமாய் பரம்பிவிடும். இன்றைக்கும் நேற்று கூட ஒரு ஊழியக்காரரை சந்தித்து பேசி கொண்டிருந்தேன். அவரை குறித்து பல விதத்தில் பேசி அவர் மனதை வேதனைப்படுத்தினார் சொன்னாங்க. எசேக்கியா சகோதரி சந்தித்த பொழுது அவரும் சொன்னாங்க, பல விதமான செய்திகளை இவ்விதமாக யூடியூப்ல போட்டு பலருடைய நல்ல ஊழியர்களை அவளை குறை பேசி அவளை குறித்து தவறான காரியங்களை செய்கிறார்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே நாம் இந்த காரியத்தில் விழிப்பாக இருக்க வேண்டும். யாராவது சபை குறித்து, ஊழியர்களை குறித்து, தேவ பிள்ளைகளை குறித்து குறைவாய் சொன்னால் நாம் அதற்கு ஒத்து ஊதக்கூடாது. ஆமா சாமியா இருக்கக்கூடாது. பக்கத்தில் பார்த்துக்க, உங்களுக்கு தைரியம் இருக்குதான்னு கேளுங்க. உங்ககிட்ட யாராவது பேசினா, ஏய் எங்கள் சர்ச்சை பற்றி பேச வீட்டை விட்டு வெளியில் போன்னு சொல்லும். அதுதான் சபையை பற்றிய வைராக்கியம். எங்கள் சபை குறித்து, எங்கள் பாஸ்டர் குறித்து எங்களுக்கு தெரியும், எங்களுடைய ஊழியத்தை குறித்து தெரியும். நீ யார்? நான் நிரூபிக்க முடியுமா? அப்படி செஞ்சாங்கன்னு காண்பிக்க முடியுமா என்று சொல்லி கேட்க வேண்டாம். அதை விட்டுட்டு அப்படியான்னு சொல்லி நாம் காது கொடுத்து கேட்கக்கூடாது. அதை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாது. அது நிமித்தம் இடறி போகக்கூடாது. ஆண்டவர் உங்களை சபைக்கு ஒரு அரணாக வைத்திருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? திருவள்ளுவர் அழகாக சொல்லுகிறார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லுகிறார். அதனால ஒரு காலத்தை கேட்டீங்கன்னா அது உண்மைதானா விசாரிக்காத, உண்மைத்தன்மையை அறிய வேண்டும். சந்தேகம் இருந்தால் பாஸ்டர் இடத்துல கேட்கலாம், பாஸ்டர் இப்படி கேள்விப்படுகிறேன், இதை பற்றிய காரியங்கள் என்னன்னு சொல்லுங்க. எங்கள் இடத்துல ஓப்பனாக கேளுங்க. உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல ஆயத்தமாக இருக்கிறோம். என்னால் தேவனுக்கு உண்பதாக இந்த வேதத்தை நாங்கள் சுமைக்கிறபடினாலே எல்லாருடைய மனசாட்சி உண்பதாக குற்றமற்றவர்களாக சாட்சியவர்களாக எங்களை விளங்க செய்யும்படியாக நாம் விரும்புகிறோம். அவை சபை தேவனுக்கு பிரியமானது. சபையை பார்த்தான்னு சொல்லுகிறார், என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். சபைக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தால் ஆண்ட சபை பற்றி சொல்லும் பொழுது உனக்குள்ள பழுதே இல்லைங்கிறார். அப்படின்னா சபைக்குள்ள 1000 இருக்கும், குடும்பத்துக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். அதை நாம் வெளியில போய் சொல்லி தூற்றி திரிவதல்ல. அதை நாம் உருளோடு சரி செய்து அதை சரிப்படுத்தி கொள்கிறோம். அதை பற்றி நாம் தூற்றி திரியக்கூடாது. ஆகவே சபையின் குடும்பங்கள் நம்முடைய உத்தரவாதம், சபை நம்முடைய உத்தரவாதம். சபையை பாதுகாத்து சபையின் ஐக்கியத்தை நாம் காத்து கொண்டு சபையின் ஊழியத்திற்காக, சபையுடைய ஊழியரின் சுகநலன்களுக்காக ஜெபிக்க வேண்டும். பாஸ்டர் எத்தனையோ இடங்களுக்கு டெய்லி பிரயாணம் பண்ணுறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இடத்துல போய் ஊழியத்தை செய்கிறோம். இந்த வயதிலும் நாங்கள் ஓய்வு இல்லாமல் செய்கிறோம். அப்படின்னா பாஸ்டருக்காக, குடும்பத்திற்காக, ஊழியத்திற்காக எப்போதும் ஜெபிக்க வேண்டும். சபைக்காய் நிற்க வேண்டும். குறை சொல்லுகிற ஆவி, குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவி நமக்கு இருக்கக்கூடாது. ஆகவே மற்ற பேரில் குறை சொல்வதை நிறுத்தி வேண்டாத பாட்டி கதைகளுக்கு செவி கொடுக்காமல் இருப்பதன் மூலமாக சபையை நாம் பாதுகாக்கும். இன்றைக்கு பலவிதமான
பிரிந்து போகிற கூட்டத்தார் உண்டு, முறுமுறுக்கிற கூட்டத்தார் உண்டு. சபைக்கு வரக்கூடிய மிகப்பெரிய தாக்குதல் என்று சொன்னால் அது சபைக்கு விரோதமாய் பேசக்கூடிய, சபைக்குள்ளேயே இருந்து களங்கம் விளைவிக்கக்கூடியவர்கள் தான் சபைக்கு ஆபத்தானவர்கள். இவர்கள் தான் பட்சிக்கிற ஓநாய்கள், பிரிந்து போகிற கூட்டத்தார். அவளை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். குறை பேசுதல், வதந்திகளை பரப்புதல், குற்றம் கண்டுபிடித்தல், அவைகளெல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு தகுதியான காரியங்கள் இல்லை. ஒரு விசுவாசி ஒரு பாஸ்டர் பற்றி மோசமாக வதந்தி பரப்பிட்டாங்க. பிறகுதான் இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சது, நான் பொய்யா சொல்லிட்டேன். இந்த அம்மா மனசு வாதித்தது. பாஸ்டர் இடத்துல வந்தாங்க. பாஸ்டர், இப்படி உங்களை குறித்து நான் தப்பாக பேசிட்டேன் பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியாம்மான்னு கேட்டாங்க. அம்மா, அப்படியெல்லாம் உங்களை குறித்து தவறாக வதந்தி பரப்பிட்டேன். பாஸ்டருக்கும் அதை கேள்விப்பட்டேன், ரொம்ப வருத்தப்பட்டேன். பாஸ்டர் அந்த அம்மா கையில் ஒரு பேப்பரை கொடுத்தாங்க. இந்த பேப்பரை கொடுத்து அந்த பேப்பரை கொஞ்சம் சுக்குநூறாக கிளினாங்க. அந்த அம்மா கிழிச்சாங்க, இப்படி கிழிச்சாங்க. நல்லா கிழிச்சு அப்புறம் நல்லா வெளியில் காத்தோட்டமாக இருந்துச்சு. காத்தோட்டமாக இருந்தப்போ இந்த அம்மா அப்படி கொடுத்து இந்த அம்மாட்ட சொன்னாங்க, இப்போ இந்த பேப்பரை தூக்கி காற்றுல வீசுங்கன்னாங்க. நம்ம அப்படி பேப்பரை தூக்கி காற்றுல வீசினாங்க. அப்படியே அது காற்றடிச்சது, எல்லாம் பறந்து போயிடுச்சு. அப்படியே ஊரெல்லாம் பிறந்த பாஸ்டர்னா போய் அந்த பேப்பரெல்லாம் பொறுக்கிட்டு வாங்க. நாங்கள் நம்ம சொன்ன பாஸ்டர் எல்லாம் காற்று அடிச்சு போயிடுச்சு, ஒவ்வொரு பேப்பரும் எங்கெங்கேயோ போயிடுச்சு. நாங்கள் சொன்ன, அப்படி தான் நீ பண்ணதும். நீ எங்களை பற்றி தவறான செய்தியை பரப்புற, அது எல்லா இடத்துலையும் பரவிடுச்சு. இனி அதை மறுபடியும் திருப்பி சேர்த்து மன்னிப்பு கேட்கனால சரிப்படுத்த முடியாது. நான் எனக்கு ஒரு தீர்மானம் பண்ணேன், இனி ஒரு தேவ மனிதனுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க மாட்டேன், மற்றவர்களை குறித்து குறை பேச மாட்டேன். அப்படி எதாக இருந்தால் நேராக வந்து கேட்பேன், தேவ சமூகத்தில் வைத்து ஜெபிப்பேன், தீர்மானம் பண்ணுன்னு சொன்னார். ஒரு ஆமென் சொல்லலாமா? அது மற்றவர்களை குறித்து நான் பேசும் பொழுது அது அவளுக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்த, கேரக்டர்களுக்கு, அவருடைய எதிர்காலத்துக்கு. அது நம்முடைய வேலை அல்ல. பைபிள் அந்த வேலை யார் கொடுத்துருக்காங்க தெரியுமா? பிசாசுக்கு. வெளிப்படுத்தல் 12 சொல்லப்படுகிறது, உங்கள் மேல் இரவு பகலாக குற்றம் சாட்டுகிற பிசாசு. எத்தனை பேர் பிசாசுக்கு அசிஸ்டண்டாக போக விரும்புகிறவங்களாம் கை உயர்த்துற ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒருத்தர் கூட இல்லை. பிசாசுக்கு அசிஸ்டண்டாக போங்க. அவன் வேலை தாங்க குற்றம் சுமத்துகிற வேலை, சகோதரன் மேலே குற்றம் சுமத்துகிற வேலை. நம்முடைய வேலை சகோதரனை குற்றம் சுமத்துகிற வேலை இல்லை. டு என்கரேஜ் ஒன் another, to bless one another, to pray one for another, to stand one for another, to defend one another. பக்கத்தில் இருக்க கை கொடு சொல்லுங்க, உங்களுக்காக நான் நிற்கிறேங்க, நான் உங்களுக்கு ஒரு முதலாக நிற்கிறேன், உங்களை தாங்குவேன், உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன், உங்களை நேசிக்கிறேன், உங்களோட நிற்கிறேன், உங்களுக்கு வருகிற கஷ்டம் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நான் இருக்கிறேன், தைரியமாக இருங்க. என்னிடத்தில் சொல்லுங்கள். என்னிடத்தில் எங்கள் உள்ளத்துலலாம் 1000 சீக்ரெட் இருக்குது. உலகத்தில் இருக்கிற அநேகரை பற்றி நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆனால் ஒருத்தர்கிட்டையும் நாங்கள் அதை போய் சொல்ல மாட்டோம். அவளுக்காய் ஜெபிக்கணும். ஆண்டவரே, அவளுக்கு உதவி செய்யுங்க, அவளை தூக்கி விடுங்க. அதுதான் ஒரு தேவனுடைய நல்ல பண்பு. ஒரு ஆமென் சொல்லலாமா? அவை 3 காரியங்களை பார்த்தோம். என்னென்ன காரியங்கள்? முதலாவது அர்ப்பணித்தல். ஐ எம் கமிட்டட் டு த லோக்கல் சர்ச். தல சபைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். நான் சபையை நேசிப்பதை வெளிப்படுத்துவது எப்படி? வாரந்தோறும் சபைக்கு வருகிறேன், ஆராதனைகளை பங்கெடுக்கிறேன், ஊழியங்களை செய்கிறேன், ஊழியத்துக்காய் கொடுக்கிறேன், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறேன். ஐ எம் கமிட்டட் டு த லோக்கல் சர்ச். அர்ப்பணித்திருக்கிறேன். 2வது அரவணைத்தல். தேவையுள்ள மக்களை அரவணைக்கிறேன், நேசிக்கிறேன், ஐக்கியம் கொள்ளுகிறேன், மற்ற விசுவாசிகளோட ஐக்கியம் கொள்ளுகிறேன். நான் கூட்டம் முடிஞ்சோன்னே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின் பேக்கை தூக்கிட்டு ஓடி பஸ் ஸ்டாண்டில் போய் 100 மணி நேரம் காத்திருக்கிறது இல்லை. ஒருவரோடு ஐக்கியப்பட்டு ஒருவரோடு பேசி உற்சாகப்படுத்தி அன்பை வெளிப்படுத்துகிறேன். 3வது அரணாக, சபைக்காக நான் அரணாக நிற்கிறேன்.